அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கின்ற நாம் சபையாக எப்படி செயல்படுகிறோம்? ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள சபைகளை குறித்து சொல்கிறாரா? ஆசியா கண்டத்தில் உள்ள 7 சபைகளை குறித்து சொல்கிறார். ஆமென். எபிசு சபை, ஆமென். சிமினா சபை, பெர்மு சபை, ஆமென். தியாதிர சபை, சர்தை சபை, ஆமென். பிலதெல்பியா சபை, லவோதிக்கேயா சபை. அப்படி நம்ம ஆசியா கண்டத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் சபையை குறித்து இன்னும் தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கணவன் மனைவியை குறித்து சொல்லுகிறார். அந்த கணவன் மனைவி எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், புருஷன் மனைவிக்கிட்ட அன்பு கூறணும். அன்பு கூறுவது போல கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூறுகிறார். தன்னோட திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூலிக்கலாம் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைத்தறை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் விளைவுற்றதுமான மகிமுள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்படி ஒப்பு கொடுத்த சபைக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கணவன் மனைவியாக நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? சபையாக இருந்து அவரை உயர்த்தி கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து